அனைவருக்கும் வணக்கம். ரொம்பவே புனிதமான இந்து பண்டிகைகள்ல ஒண்ணு இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லலாம். சித்ரா பௌர்ணமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைத்ரா அல்லது சித்திரை மாதத்துல பௌர்ணமி நாள் கொண்டாடப்படக்கூடிய பண்டிகைக்கு ரொம்ப சிறப்புங்க. இந்த சித்திரை மாதத்துல பெரும்பாலும் ராஜபுத்திர புராணங்களோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புராணத்துல முக்கிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தர். சித்திரகுப்தர் கிட்ட அனைவரும் கர்மாக்கள் அடங்கிய விரிவான பதிவேடுகள் அவர்கிட்ட இருப்பதாகவும், அந்த பதிவுகளின்படி இறந்த பிறகு யார் எந்த சொர்க்கம் அல்லது நரகத்துக்கு போறாங்க அப்படிங்கிறத தீர்மானிக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சித்ரா பௌர்ணமி, இந்த நாள்ல நாம என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மேற்கொள்ளணும்? முக்கியமா இந்த நாள்ல நிறைய பேர் விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க. விரதம் இருந்து கிரிவலம் வரக்கூடியதை பார்க்க முடியும். அந்த வகையில இந்த சித்ரா பௌர்ணமியில நாம விரதம் இருந்து கிரிவலம் செல்லக்கூடிய முறை என்ன? நாம இந்த நாள்ல என்னெல்லாம் கண்டிப்பா செய்யணும், என்னெல்லாம் கண்டிப்பா செய்யக்கூடாது, இதை பற்றி தான் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்க இந்த சித்திரை மாத பௌர்ணமியில எப்படிப்பட்ட வழிபாடுகளை மேற்கொள்வீங்க? நீங்க திருவண்ணாமலை கிரிவலம் போவீங்களா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. வீடியோவை பார்க்கும் போதே அண்ணாமலையாருக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுடைய வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. முக்கியமாக கடன் தொல்லையால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கலை, வீட்டில் குழந்தைங்க சொல் பேச்சு கேட்கல அப்படின்னு நிறைய நீங்கள் ஒரு குறையாகவே இருக்குங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த காலத்தில் செய்த தவறுக்கு பரிகாரம் செய்து நாம சித்திரகுப்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டு நன்மை செய்ய விரும்பக்கூடிய பக்தர்களுக்கு இந்த சித்ரா பௌர்ணமி நன்மை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சித்திரை மாதத்தினுடைய முழு நிலவில் வர்றதால மனித குலத்தினுடைய அனைத்து செயல்களுக்கும் கணக்கிட்டு கடந்த கால பாவங்களுக்கு பரிகாரம் செய்யக்கூடிய சித்திரகுப்தரை வழிபடுவதற்கு இது அர்ப்பணிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து கிரிவலம் செல்ல உகந்த நேரம். இந்த நாளில் என்னென்னலாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் கோவில் உலக பிரசித்தி பெற்றது. திருவண்ணாமலையின் மலையே சிவமாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். எனவே கோவிலில் இறைவனை வலம் வருவதை போல 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட மலையை வலம் வரும்போது நம்ம வாழ்க்கையில் மிக பெரும் ஒரு பயனை அடைகிறோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரிவல பாதையில் மாதந்தோறும் வரக்கூடிய பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருவாங்க. இந்த மலையில் இன்னைக்கும் சித்தர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஐதீகம். அந்த வகையில் இந்த சித்திரை மாத பௌர்ணமி கிரிவலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரம் உகந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது முக்கியமாக இந்த 2026ஆம் ஆண்டில் கிரிவலம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா முக்கியமாக எந்த நேரத்தில் கிரிவலம் போகணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இரவு, அதாவது ஏப்ரல் 30ஆம் தேதி வியாழன்கிழமை அன்று இரவு 9:52 மணிக்கு தொடங்கி மறுநாள் வெள்ளிக்கிழமை மே 1ஆம் தேதி இரவு 11 மணி வரை கிரிவலம் வர உகந்த நேரம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நீங்களும் கிரிவலம் போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. சரி, இந்த கிரிவலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையை வலம் வரும்போது மனிதர்கள் இடப்பக்கம் நடக்க வேண்டும். ஏன் அப்படின்னா மலையை ஒட்டியிருக்கக்கூடிய வலப்பக்கம் சித்தர்களும் யோகிகளும் தேவர்களும் வலம் வருவாங்க அப்படிங்கிறது ஐதீகம். கிரிவலம் செல்லும் போது பஞ்சாத்திர நாமத்தையோ அல்லது நமச்சிவாய சிவாய நம அல்லது திருமுறைகளையோ தேவாரம் திருவாசகம் இவையெல்லாம் உச்சரிக்கணும். அதை தவிர்த்து வேற எதையும் பேசக்கூடாது. கிரிவலம் செல்லும் போது நிதானமாக நடக்கணும். அவசரமாகவோ வேகமாகவோ அல்லது மற்றவர்களை இடித்து கொண்டோ செல்லக்கூடாது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் மலையை வலம் வருவாங்க. அந்த வகையில் இந்த ஆண்டும் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. சரி, முக்கியமாக இந்த நாளில் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புனித நீராடல். அதாவது இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து புனித நீராடி தூய ஆடையை அணிந்து அந்த நாளை நம்ம பயபக்தியோடு தொடங்கணும்.
அது மட்டும் இல்லாமல் இந்த சித்திரை பௌர்ணமி நாளில் நம்ம பிரார்த்தனை செய்து ஆசீர்வாதம் பெறணும். இது ஒரு நீதியான வாழ்க்கைக்காக பிரார்த்தனை செய்வதற்கும் கடந்த கால செயல்களுக்கு மன்னிப்பு கேட்பதற்கும் ஒரு நாள் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இந்த நாளில் விரதம் இருந்து சித்திரகுப்தரை வழிபட்டா கர்ம வினைகள் நீங்கும் என்பது நம்பிக்கை. அதே போல் இந்த நாளில் இறைவனை வழிபாடு செய்தல், தீபம் ஏற்றுதல் மற்றும் பிரார்த்தனை செய்தல் போன்ற பாரம்பரிய சடங்குகளில் பங்கேற்க உகந்த நாள். அன்றைய தினம் முழுவதும் உணவு எதுவும் நம்ம சாப்பிடாம விரதம் அனுஷ்டிக்கலாம், அல்லது பழங்கள் மற்றும் சாத்வீக உணவுகளை சாப்பிட்டு விரதம் அனுஷ்டிக்கலாம். விரதம் இருக்கிறவங்க உப்பு சேர்த்த உணவுகளை சாப்பிடக்கூடாது மற்றும் பிற பால் பொருட்களை உட்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். இந்த நாளில் நம்ம வழிபட வேண்டிய இறைவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்ரா பௌர்ணமி நாளில் சித்திரகுப்தரை வழிபடுவதன் மூலமாக சிவனுடைய அருளை எளிதில் நம்மளால் பெற முடியுது. அதே போல் சில பக்தர்கள் அம்பாள், மீனாட்சி அம்மன் மற்றும் கள்ளழகரையும் வழிபாடு செய்வது இந்த நாளில் வழக்கம் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த சித்திர அன்னங்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நைவேத்தியமாக இது கொடுப்பாங்க. சித்திரன்னங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்புறம் வெண்பொங்கல் அல்லது சர்க்கரை பொங்கலோடு இருக்கக்கூடிய எல்லா காய்கறிகளும் சேர்த்து செய்யக்கூடிய கூட்டு நைவேத்தியமாக வைத்து சித்திரகுப்தரை நாம் நினைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் செழிப்பையும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் அவர் கொடுப்பார் அப்படிங்கிறது சொல்லப்படுது. முக்கியமாக இந்த நாளில் ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த தான தர்மங்களை நம்ம செய்யலாம். பழைய ஆடைகளை கொடுக்காதீங்க. பூஜை மற்றும் நைவேத்திய பிரசாதத்துக்கு பிறகு பருப்பு, அரிசி, காய்கறிகள் மற்றும் தட்சணை, பண தானம் இவையெல்லாம் கொடுக்கலாம். முக்கியமாக அசைவ உணவுகளை இந்த நாளில் தவிர்க்கிறது நல்லது. இறைச்சி சாப்பிடுவதையும் மது அல்லது பிற போதைப் பொருட்களை உட்கொள்வதையும் தவிர்க்கணும். முக்கியமாக நேர்மறையான செயல்பாடுகளில் ஈடுபடுவது, எதிர்மறையான செயல்களை தவிர்ப்பது இவையெல்லாம் நல்லது. யாரிடமும் கோபமாக பேசுவது கூடாது. தகாத அல்லது கெட்ட வார்த்தைகள் உபயோகிக்கக்கூடாது. உங்களுடைய வார்த்தைகள் மற்ற செயல்களில் கவனமாக இருக்கணும். குற்றங்கள் மற்றும் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது முக்கியம். பாவமாக கருதப்படக்கூடிய எந்த ஒரு செயலையும் இந்த நாளில் செய்யாமல் தவிர்க்கிறது நல்லது. சித்திரகுப்தருடைய பாவக்கணக்கில் இது தப்பிக்க உதவும். இந்த சித்ரா பௌர்ணமி என்பது சுய சுத்திகரிப்பு, பிரார்த்தனை மற்றும் செயல்களை திரும்பி பார்ப்பதற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. இந்த கொண்டாட்டம் மத சடங்குகளை செய்தல், உண்ணாவிரதம் அல்லது சுய பரிசோதனை செய்தல் என எதுவாக இருந்தாலும் உள்ளத்தை உற்சாகப்படுத்த ஒரு தனித்துவமான வாய்ப்பை வழங்குது. அதே போல் முக்கியமாக இந்த சித்ரா பௌர்ணமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரனுடைய வழிபாட்டுக்கு ஏன் சம்பந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, குருவினுடைய வழிகாட்டுதல் இல்லாத காரணம் இந்திரன் பல தீய செயல்களை செய்ய ஆரம்பித்தாரா. இதை கண்ட குரு பிரகஸ்பதி இந்திரன் மீது கருணை கொண்டு தனது பணியை மீண்டும் ஆரம்பித்தாரா. குரு இல்லாத நேரத்தில் தான் செய்த தவறுகளுக்கு பிராயச்சித்தம் செய்ய எண்ணிய இந்திரன் இது பற்றி குரு பிரகஸ்பதியிடம் கேட்டாரா. தீர்த்த யாத்திரை ஒன்றை மேற்கொள்ள குரு கூறியதும் இந்திரன் புறப்பட்டாராம். தீர்த்த யாத்திரை பயணம் செல்கையில் ஒரு குறிப்பிட்ட காட்டுப்பகுதியில் மதுரைக்கு அருகில் தங்க குகையில் தன்னுடைய தீங்கிற்கான பாவ சுமையை அகற்றும் போது இந்திரன் அதை உணர்ந்தாராம். அப்போது அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்கிறத பார்த்தாரு. இதன் காரணமாகத்தான் தன்னுடைய பாவம் நீங்கியது அப்படின்னு நம்பி சிவனை வணங்கினார் அப்படின்னு சொல்லலாம். உடனே தேவதட்சனான விஸ்வகர்மாவை கூப்பிட்டு அங்கே கோவில் கட்டியதோடு அம்பாளுக்கு என தனி சன்னதியும் அமைத்தாங்களாம் தேவேந்திரன். பிறகு அங்கிருந்த குளத்தில் பொற்றாமரையை வரவழைத்து சிவலிங்கத்தை வழிபட்டாங்களாம். இந்த சம்பவம் ஒரு சித்ரா பௌர்ணமி அன்று நடந்திருக்கு. இந்த காட்டுப்பகுதியே பிறகு மதுரை நகரமான மாறியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமி தினமும் இந்திரன் சிவபெருமான வழிபட மதுரைக்கு வர்றதாகவும் இன்னைக்கும் ஒரு ஐதீகம் இருக்குது. சித்ரா பௌர்ணமி தினம் கடற்கரையிலும் ஆற்றங்கரை மற்றும் நீர்நிலை பகுதிகளும் மக்கள் கூடுவது வழக்கம். ஆற்றங்கரையில் உரல் தோண்டி அதற்கு திருவுரல் என்று பெயரிடுவாங்க. அங்கே இறைவனை வலம் வர செய்வதோடு சித்திரை மாதத்தில் கிடைக்கக்கூடிய மாம்பழம், பலாப்பழம் போன்றவற்றை நிவேதியமாக செய்து மக்கள் வழிபாடு செய்வாங்க. இது சிலப்பதிகாரம் மூலமாக நம்மளால் அறிந்து கொள்ள முடியும். இப்படி சித்திரை பௌர்ணமி அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய சிறப்பு அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.